இப்போ நவ் தட் யூ நோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு ரூல் புக், கரெக்டா? இந்த கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி 3 C's இம்பார்ட்டண்ட். 3 C தான் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாச்சு. ஃபஸ்ட்டு C கேபினெட் மிஷன், கேபினெட் தூதுக்குழு. அதன் அடிப்படையில் அது சொன்னதுபடி அமைக்கப்பட்ட கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதனால எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்பை சார்ந்து தான் இன்னைக்கு ஃபுல் இந்தியா இஸ் ஃபங்க்ஷனிங். இதுதானே இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்? எஸ். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது? ஆர்டிகிள்ஸ் இருக்குது, பிரிவு இருக்குது, கரெக்டாக? அதுக்கப்புறம் பார்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கெட்யூல் இருக்குது. பகுதிகள், ஸ்கெட்யூல், ஆர்டிக்கல் எல்லாமே இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷனோட, இந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் ப்ரிஃபேஸ், அதுதான் ப்ரியாம்பிள், கரெக்டாக? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ப்ரியாம்பிள், அதுக்குள்ளே ஷரத்து இருக்குது, இல்லைனா பிரிவுன்னு சொல்லுவோம் தமிழில், ஆர்டிக்கல், பார்ட்ஸ் வந்து பகுதி, ஸ்கெட்யூல் வந்து அட்டவணை, இது எல்லாமே இருக்குது. இதன் அடிப்படையில் இந்த புக்கு ஃபுல்லாக அதான் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்தியா நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போது இந்த ஒரு ஆர்டிக்கலும் ஒன்று சொல்லுது. இதுதான் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள். அதில் ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது 112 பட்ஜெட் இருக்கணும்னு, அதனால நம்ம பட்ஜெட் போடுறோம், கரெக்டாக? ஸோ ஒரு பார்ட் அதை பற்றி பேசும். அந்த பார்ட்டை படி நம்ம இப்போ டேக்ஸ்ன்னு ஒன்று சொன்னார், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், பார்ட் 12ல் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கு. பகுதி 12ல் என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் ரிலேஷன், வர வருமானம், வரி சார்ந்த வருமானத்தை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னு. ஸோ அது பார்ட்டில் இருக்குது. ஸ்கெட்யூல் 11, 12 படி பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிகள் உருவாக்கியிருக்கோம். ஸோ எல்லாமே அதுக்குள்ளே இருக்கா? ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய புக்கு எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஒரு புக்கு எழுதணும், கரெக்டாக? எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது. மிஸ் ஆன பிரச்சனை தானே. அப்படி எல்லாமே இருக்கணும். ஏதோ ஒரு கேட்டகரியில் எல்லாத்தையும் போட்டு இந்தியாவுக்கு தேவையான மொத்தமாகவும் ஒரு புக்கு எழுதணும். இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு இருந்த ஒரு பெரிய டாஸ்க்கா? இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் புக்கை படித்து எக்ஸாம் எழுத முடியுதா? முடியல. அப்படி இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு புக்கை எழுதணும், எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கும் போது இந்த இந்திய அரசியலமைப்புக்கு நிர்ணய சபைக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க் இருந்துச்சு. அப்போ அவங்க தன்னிச்சையாக தோன்றி எல்லாமே எழுத முடியுமா? அவங்களும் எதையாவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல. எஸ், அவங்க 60 நாடுகளை ரெஃபர் பண்ணாங்க. 60 கண்ட்ரீஸ். நம்ம இந்தியாவுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணப்பட்ட 60 கண்ட்ரீஸை ரெஃபர் பண்ணாங்க. 64 லட்சம் ரூபா செலவு பண்ணாங்க. 2 இயர் 11 months and 17 days இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷன் எழுதினாங்க. எங்கேயும் தப்பாயிடக்கூடாது, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு 60 நாடுகளோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி 64 லட்சம் ரூபா செலவு பண்ணி 2 வருஷம் 11 மாதம் 17 நாள். ஸ்கூல் புக்கில் சில இடத்துல 18 நாள்னு இருக்கும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 17 நாள் தான் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் சோர்ஸ் எல்லாமே. ஓகே, அதை ரெஃபர் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷன் எழுதினாங்க. ஓகே, எஸ். அப்போது இதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, கடைசியாக எத்தனை பேர் இருந்தாங்க? 300 எவ்வளோ பேர்? 389 மெம்பர்ஸ். 399 மெம்பர்ஸில் தோராயமாக ஒரு 400 பேர்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கிளியராக படிக்கலாம். நான் உங்களுக்கு புரியறக்காக இப்போ சொல்கிறேன். இப்போ ஒன்லி எக்ஸ்பிளைனிங் அப்படிங்கிறனால. ஸோ ஒரு 400 people அப்ராக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் நம்பர் 299, 284 அதெல்லாம் பின்னாடி நம்ம படிப்போம், நிறைய நம்பர்ஸ் வரும். பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 பேர் அப்படின்னு 60 நாடுகளை ரெஃபர் பண்ணி 64 லட்சம் செலவு பண்ணி 2 year 11 months 19 days செலவு பண்ணி இந்த கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்காங்க. 4 பேர் சேர்ந்து 4 நாள் வேலை செஞ்சால் உருப்படுமா ஏதாவது? இந்த 4 பேரும் அண்ணன், தம்பி, மாமா, மச்சானா இருப்பான். அப்போவே அது விளங்காது. எஸ் ஆர் நோ? ஆமாம் தானே? 4 பேர் சேர்ந்தாலே முடிஞ்சிச்சு. அப்போ அப்ராக்சிமேட்லி 400 people, 389, 90 people 2 வருஷம் ஒரே விஷயத்த இவ்வளோ ரெஃபர் பண்ணி பண்ணுங்கும் போது அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? சாத்தியப்படாது. ஆனால் 400 பேர் சேர்ந்து ஒரே வேலையை செஞ்சால் ப்ராக்டிக்கலி முடியாது. இப்போ இந்த 400 பேரை கமிட்டிஸாக பிரிச்சுக்கலாமா? மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டின்னு பிரிச்சுக்கலாமா? அவங்கவுங்க வேலையை பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க. எல்லாத்தையும் கடைசியில் கம்பைல் பண்ணி கான்ஸ்டியூஷன் எழுதிக்கலாங்கும் போது கொஞ்சம் உருப்படுமா? எஸ் ஆர் நோ? அப்படி கமிட்டிஸ் பிரிச்சுக்கிட்டாங்க. மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி. ஓகே, ஸோ மேஜர் கமிட்டி அப்படிங்கும் போது யார் தலைமையில் எதுக்கான கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. மைனர் கமிட்டிங்கும் போது யாரோட தலைமையில் எந்த கமிட்டி, அவங்கவுங்க அந்த வேலையை மட்டும் பார்ப்பாங்க. அப்போ ஓரளவுக்கு கரெக்டாகிடுமா? அப்போ கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி 60 நாடுகளை ரெஃபர் பண்ணி 64 லட்சம் செலவு பண்ணி 2 வருஷம் 11 மாதம் 17 நாள் செலவு பண்ணி கடைசியாக அரசியலமைப்பு எழுதுனாங்க. அதில் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது முகவுரை, அதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். அதுக்கு பின்னாடி ஆர்டிக்கல், பார்ட்டு, ஸ்கெட்யூல் இருக்குது.
புரிஞ்சிருச்சா கான்ஸ்டியூஷன் படி? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகிறக்கு முன்னாடி இதுதான் ஐடியான்னு புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. அப்போ இந்த 400 பேரும் சேர்ந்து கமிட்டிஸாக இருந்தாங்க. அப்போ இந்த 60 நாடுகளை ரெஃபர் பண்ணும்போது 400 பேர் இருக்காங்க. நான் இந்த நாட்டிலேருந்து இதை எடுக்கணும்னு சொல்லுவேன், நீங்கள் இந்த நாட்டிலேருந்து இதை எடுக்கணும்னு சொல்லுவீங்க. ஸோ அங்கே ஒரு பிரச்சனை வருமா? ஸோ சில விஷயங்களை இந்த சோர்ஸை வச்சு தான் ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடுவாங்களா? மெயின் விஷயங்கள் எல்லாம் இதுதான் சோர்ஸ். இப்போ நான் பாலிட்டி எடுக்கிறேன்னா நிறைய சோர்ஸ் இருக்குது. நான் என்ன முடிவு பண்ணிப்பேன்? யூபிஎஸ்சியோட பாலிட்டி கோர் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு வேணும். ஏன்னா டிஎன்பிசி குரூப் 1 ஸ்டாண்டர்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம். கரெக்ட். நான் யூபிஎஸ்சியோட பாலிட்டியில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ஸும் நான் இங்கே கவர் பண்ணணும். அட் த சேம் டைம் டிஎன்பிசி டேரெக்டாக கொஷின் கேட்குற ஸ்கூல் புக்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸோட ரிலவன்ஸில் தான் கொஷின் வருங்கிறனால நான் கரண்ட் அஃபேர்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கோர் வச்சு இந்த மெயின் சோர்ஸாக இதை வச்சு நான் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருப்பேனா? அதே மாதிரி இவ்வளோ விஷயங்களை சேர்ந்து ஒரு அரசியலமைப்பு எழுதணும் அப்படிங்கும் போது 60 நாடுகளையும் ரெஃபர் பண்ணும் போது இதுதான் இந்த விஷயத்துக்கான சோர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குமா? எஸ். எங்கே என்ன வேணால் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம்னா இதுதான் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. அப்போது இங்கே சோர்ஸும் கிளியர். சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், சில முக்கியமான விஷயங்கள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்படுறோங்கிற சோர்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற லிஸ்ட் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்னெல்லாம் முக்கியம். ஆர்டிகல்ஸ் முக்கியம், பார்ட்ஸ் முக்கியம், ஸ்கெட்யூல் முக்கியம், ப்ரியாம்பிள் முக்கியம். இதெல்லாம் உருவான கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறது. கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை. அதில் இருந்த 400 பேரை கமிட்டிகளாக பிரிக்கப்பட்டாங்க. அவங்க 60 நாடுகளை ரெஃபர் பண்ணும்போது எந்த நாட்டிலேருந்து எது எடுக்கணுங்கிற சோர்ஸை ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ செலவு பண்ணி இதை ரெடி பண்ணாங்க. கிளியரா? எஸ். அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போகிறக்கு முன்னாடியே நமக்கு கமிட்டிஸில் என்னென்ன கமிட்டி, யார் யார் தலைமை, என்னென்ன சோர்ஸ் எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க, ஆர்டிக்கல், பார்ட், ஸ்கெட்யூல் இதெல்லாம் வேணுமா? எஸ். ஸோ டைரக்ட்லி கோயிங் டு த இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பாலிட்டி படிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த லிஸ்ட் எல்லாம் படிக்கணும். ஓகே, ஐ வில் ஷோ யூ த லிஸ்ட் நவ். என்ன லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா? ஃபஸ்ட்டு கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தானே வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ். கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இந்திய அரசியலமைப்பில் நிர்ணய சபையில் இருந்த 400 பேர் எத்தனை குழுக்களாக கமிட்டிஸாக பிரிக்கப்பட்டாங்க அந்த வேலை செய்கிறக்காக. ஸோ முக்கியமான மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ். ஓகே, அதில் முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. என்னென்ன கமிட்டி என்ன வேலை செஞ்சாலும் கடைசியாக டிராஃப்ட் பண்ணணும்ல. எஸ். அதில் முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டிக்கு தமிழில் வந்து வரைவு குழு. எஸ், ஐ forgot the name. வரைவு குழு. அந்த வரைவு குழுவோட தலைவர் தான் அம்பேத்கர். அவரோட தலைமையில் வரைவு குழு தான் எல்லா கமிட்டிஸ் பண்ண ஒர்க்கு சரி. ஸோ இதுதான ஃபஸ்ட்டு மேஜர். ஸோ திஸ் லிஸ்ட் மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ். இது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகே, சேம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குழுக்கள், நடைமுறை விதிக்குழு, வரைவு குழு யாரோட தலைமையில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன லிஸ்ட்டு படிக்கணும்? கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ் எழுதிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்படியே வந்துடும். உங்களுக்கு கமிட்டினா என்னன்னு தெரியும், எந்த கமிட்டி யாரோட தலைமையிலன்னு படிக்கணும். அதில் முக்கியமான குழு வந்து வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. அதில் யார் தலைவர், எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் 2 பேர் மாதவராவும் கிருஷ்ணமூர்த்தியும் மாற்றப்பட்டிருப்பாங்க. உடல்நல குறைவு காரணமாக ராஜினாமா செய்த மிட்டலுக்கு பதிலாக மாதவராவ் வந்தார். கைத்தன் இறந்துருவார். டிபி கைத்தான் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமூர்த்தி வந்தார். அதில் 2 சேஞ்சஸோட ஃபஸ்ட்டு கமிட்டிஸ் படிக்கணும். ஓகே, கமிட்டிஸ்க்கு அடுத்து எது இம்பார்ட்டண்ட்? கமிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? 60 நாடுகளை ரெஃபர் பண்ணாங்க. அப்போ அதில் முக்கியமான சோர்ஸ் எதுலேருந்து எடுத்தாங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து யூ ஹேவ் டு லேர்ன் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் ஆதாரங்கள் இல்லைன்னா சோர்ஸ், மூலாதாரம் எங்கே, அதிலிருந்து என்ன எடுத்தாங்க. கரெக்டாக 60 நாடுகளுங்கும் போது இந்திய அரசு சட்டம் 1935 அவசர நிலை பிரகடனம் இதை பேஸ் பண்ணி தான் கோரே 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். பிரிட்டன் அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்தாங்க, அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்தாங்க, அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்தாங்க, கனடாலேருந்து என்ன எடுத்தாங்க, ஆஸ்திரேலியாலேருந்து என்ன எடுத்தாங்க, ஜெர்மனி ரஷ்யாவிலேருந்து என்ன எடுத்தாங்க, ஜப்பான், ஃப்ரான்ஸ், தென்னாப்பிரிக்காலேருந்து, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து என்ன எடுத்தாங்க. ஓகே, திஸ் வில் கம் டு யூ போத் அகேன் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்.
ஓகே, சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டன். இது செகண்ட். இப்போ ஃபஸ்ட் என்ன, 400 பேர் 389 பேர் சேர்ந்தாங்க, அந்த குழுக்குள்ள கமிட்டிஸாக பிரித்தாங்க, அவங்க 60 நாடுகளில் முக்கியமாக இதை ரெஃபர் பண்ணாங்க. அடுத்தது அவங்க என்ன எழுதுனாங்க, 2 வருஷம் 11 மாதம் 17 நாள் வேலை செஞ்சு 64 லட்சம் செலவு பண்ணி அரசியலமைப்பு எழுதினாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரீஆம்பிள், அது தனி டாப்பிக்காக இருக்கிறனால அந்த டாபிக் பார்க்கும்போது அது பார்த்துக்கலாம். ப்ரிஃபேஸை விட்டுட்டு அடுத்து உள்ளே என்ன இருக்கும், ஆர்டிக்கல், பார்ட்டு, ஸ்கெட்யூல். அது என்னன்னு தெரியணும்ல. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், பார்ட், ஸ்கெட்யூல். எஸ், பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எந்தெந்த பார்ட்டுக்குள்ளே என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது, புரிஞ்சிருச்சா? இங்கே ஆர்டிக்கல் கவர் ஆயிரும். மொத்தம் எத்தனை பார்ட்டு, 22 பார்ட்டு தான். ஆட் பண்ணியிருக்காங்களான்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணது நடுவில் ஏவாக வரும், 9A, சாரி 14A, 9A, 9B. அப்போ டோட்டலி 3 ஆட் பண்ணியிருந்தா it will add, total நம்பரில் ஜாஸ்தி ஆகும். கடைசி பார்ட் இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் 22 அண்ட் கடைசி ஆர்டிக்கல் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 395. ஆனால் இப்போ சேர்த்து பார்த்தீங்கன்னா 450க்கு மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஆனால் ஆட் பண்ணும் போது இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க 323A to 323B, 243P to 243Z, அதுக்கப்புறம் ABCD, ZG to H, அதுக்கப்புறம் ZT வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ அடிஷன்ஸ் டோட்டலாக பார்த்தா 450. ஸோ ஆர்டிக்கல் அண்ட் பார்ட் லிஸ்ட் டன். நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல்ஸ், அட்டவணை. திஸ் ஆல்சோ இன் தமிழுங்க. தமிழ்லையும் இதே, நீங்கள் தமிழில் எழுதினாலும் சரி, இங்கிலீஷில் படித்தாலும் சரி. ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும், பிரிவு என்ன, ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் தமிழில் ஷரத் ஆர் பிரிவு. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போச்சு ஸ்கெட்யூல்? கீழே இருக்கா? ஷுவரா? ஓகே, ஸ்கெட்யூல், அட்டவணை, அது கீழே. பார்ட், ஆர்டிக்கல், ஸ்கெட்யூல் ஒரே PDF. முதலாவது அட்டவணை எதை பற்றி பேசுது, இரண்டாவது எதை பற்றி பேசுது, மொத்தம் கடைசி 12வது அட்டவணை எதை பற்றி பேசுது. இது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா மொத்தம் இப்போ நம்ம வந்து yes, schedule, first schedule, second schedule. So what all we are going to learn, first வந்து committees, first committees, அதுக்கப்புறம் source of constitution, எந்தெந்த நாட்டில் எதை எதை எடுத்தாங்க, அப்புறம் article, part, schedule. இப்போ நீங்கள் 5 விஷயத்தை படிக்கிறீங்க, கான்ஸ்டியூஷனோட பேசிக்கோடு சேர்த்து 5 விஷயம். 5 விஷயத்துக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் யூ வில் கெட் டாக்குமெண்ட். இது வரைக்கும் ஓகே மேம், நல்லா இருந்துச்சு, கதை கேட்க, கான்செப்ட் புரிஞ்சிச்சு, இதை படிக்கணுமா கடுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா 5 கொஷின் அவுட்டு. சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒன்று வரும், கமிட்டிலேருந்து ஒன்று வர சான்ஸ் இருக்குது, ஒரு ஆர்டிக்கல், ஒரு பார்ட், ஒரு ஸ்கெட்யூல் கொஷின் வரும். 5 கொஷின். இப்போ நான் சொன்னேன்ல 35 கொஷின் நீங்கள் கன்ஃபார்மாக போடலாம். அது 5 இங்கே தான் இருக்குது. ஓகே, போக போக இன்ட்ரெஸ்ட் போயிடும், படிக்க மாட்டேங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இதெல்லாம் பேசியாச்சு. அப்போ இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சோன்னா எங்களுக்கு இந்த 3 PDFும் வந்துடும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் தமிழில் புரியலன்னா இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணுங்கள், இங்கிலீஷ் புரியலன்னா தமிழ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து டெஃபினட் கொஷின் ஏரியா. அண்ட் இதுக்கு பின்னாடி யூனியன் ஸ்டேட்லேருந்து சிலபஸ் இருக்குல்ல கடைசி வரைக்கும், அது எல்லாம் படிக்கிற வரைக்கும் ஒன்றும் இங்கே இருந்தால் ரெஃபரன்ஸ். நான் கேட்பேன் பார்ட் 20 என்னன்னு கேட்பேன். பார்ட் 20 படி ஆர்டிக்கல் 368 படி அரசியல் அமைப்பை நீங்கள் திருத்தலாம், யூ கேன் அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். அப்போது ஒரு திருத்த சட்டமும் வந்திருக்கும் போது பார்ட் 20 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை நீங்கள் படித்தாதான் இதுக்கு பின்னாடி வர என்டையர் சிலபஸை நான் சொல்லித்தரும் போதோ நீங்களாக தானாக படிக்கும் போதோ புரியும். ஸோ வி கேனாட் டெஃபினெட்லி ஸ்கிப். இது 3 வந்து படிக்கிறதுக்கு கடுப்பாக இருக்கும், மனப்பாடம் பண்ணும், கஷ்டமாக இருக்கும், டென்ஷன் ஆகும், எல்லாமே நடக்கும், எல்லா எமோஷன்ஸும் வரும். எல்லா எமோஷன்ஸும் தள்ளி வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வெயிலுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பேசாமல் உட்காந்து படிக்கணும், வேறு வழி இல்லை. பிகாஸ் திஸ் வில் ரிமைன் த கோர் ஆஃப் த என்டையர் பாலிட்டி தட் வி ஆர் கோயிங் டு டாக் இன் த ஃபர்தர் கிளாஸஸ்.
அடுத்தடுத்து நம்ம என்ன படிக்கிறோமோ இது படிக்காமல் முடியவே முடியாது. ஓகே, நாளைக்கு பாலிட்டி கிளாஸ் இல்லை, வெள்ளிக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமை கிளாஸ்க்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் தான் கிளாஸே கொண்டு போக முடியும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி நைட் தூங்குவீங்களா, வியாழக்கிழமை நைட் தூங்குவீங்களாங்கிறது என் பிரச்சனை கிடையாது. பட் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ஃபினிஷ் ஆஃப் ஆல் திஸ். இது மனப்பாட பகுதி அப்படிங்கிறது பாலிட்டியில் இதோட மேஜராக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் இன்றைக்கி படித்து முடிச்சிட்டிங்கன்னா இதை நம்ம திருப்பி நான் ஒரு 15 கிளாஸ் 17 கிளாஸ் எடுப்பேன் பாலிட்டிக்கு. அந்த 17 கிளாஸ்லையும் நான் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். ஆனால் நீங்கள் படிக்காமல் வந்தீங்கன்னா 17 கிளாஸ்லையும் புதுசாகவே தெரியும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் இந்த பேசிக்ஸோடு சேர்ந்து இது 3ஐயும் நீங்கள் படிச்சிடணும். ஓகே, கிளியர், ஃபைன். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன படிக்கணும், ஃப்ரேமிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படித்தா அந்த டாபிக் முடிஞ்சிருமா? அதுக்கடுத்து ப்ரியாம்பிள் படித்தா செகண்ட் டாபிக் முடிஞ்சிருமா? அந்த கான்ஸ்டியூஷனுங்கிற புக்கில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் படித்தா சேலியன் ஃபீச்சர்ஸ் முடிஞ்சிருமா? ஸோ ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்கோட எசன்ஸ் முடிஞ்சிருச்சா? ஓகே, டன். Yes, you have any doubts till this? இது வரைக்கும் no doubts? இப்போ சொல்லுங்க, ஐ மீன் பாலிட்டி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நல்லா தான் மேம் இருந்துச்சு, இது படிங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்குங்கிற மாதிரி. எஸ் சார். Okay, done. So no doubts. Can we continue? Okay, so now we'll go into the first topic, Constitution of India. Constitution of India. Syllabus padi first topic. நம்ம இதை எப்படி பிரேக் பண்ண போகிறோம்? Framing of Constituent Assembly through Cabinet Mission. கரெக்டாக, கேபினெட் தூதுக்குழு வழியாக அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? 2 year 11 months 17 days. எவ்வளோ கண்ட்ரீஸ் ரெஃபர் பண்ணாங்க? 60. எவ்வளோ செலவு பண்ணாங்க? 64 lakhs 60 countries. இதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. இதை நம்ம படிக்க போகிறோம். கிளியர்? யா, ஓகே. ஐ ஆஸ்க் யூ சம் பேசிக் கொஷின்ஸ். உங்கள் மாநிலத்தில், உங்கள் மாவட்டத்தில் லா அண்ட் ஆர்டர் யார் மெயின்டைன் பண்ணுறா? போலீஸ், கலெக்டர், மெஜிஸ்ட்ரேட். யார் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறா? collector ma'am, district collector. Okay, who maintains law? இதெல்லாம் பேசிக்கா எங்க இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ரொம்ப சிம்பிள். what is the difference between இல்ல why, சரி why க்கு அப்புறம் போலாம். what is the basic difference between January 26th and August 15th? ரெண்டுமே லீவு மேம், ரெண்டுமே கவர்மெண்ட் ஹாலிடே, ரெண்டுக்குமே முட்டாய் தருவாங்க, ரெண்டுக்குமே எங்க ஸ்கூல்ல கொடியேற்றுவாங்க. இதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே. யார் ரெண்டு பேரும் got independence on August 15th, Republic on Jan 26th. We became sovereign country on Jan 26th, 19. சரி, அப்போ ஜான்வரி 26 அன்னைக்கு நம்ம ரிப்பப்ளிக் ஆனோம், குடியரசு ஆனோம். ஜான்வரி 26 தான் 1950. எஸ், அன்னைக்கு தான் நம்ம அரசியலமைப்பு எழுதி முடிச்சு நமக்காக நம்மளே லைக் என்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்ட நாள். அன்னைக்கு தான் நம்மளோட அரசியலமைப்பு செயல்முறைக்கு வந்த நாள். 1947 August 15th தான் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்ச நாள். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாமே கான்ஸ்டியூஷன் தான். ஏன் August 15th இண்டிபெண்டன்ஸ் டே செலக்ட் பண்ணாங்க? வை நாட் August 14th? வை நாட் August 20th? August 20th செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம்ல, சாரோட பர்த்டே அன்னைக்கு. ஓகே, அப்படின்னு ஏதாவது October 30th, August 20th அப்படி வச்சுருக்கலாம்ல. வை August 15th? மவுண்ட் பேட்டனோட சாய்ஸ். ஓகே, மவுண்ட் பேட்டன் ஏன் அதை சாய்ஸாக எடுத்தார்? ஜப்பானோட செகண்ட், ஜெர்மனில் ஜப்பான். 1939 to 1945 செகண்ட் வேர்ல்டு வாரா? ஆமாவா? செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அலைட் அண்ட் ஆக்சிஸ் பவர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? கரெக்டாக பிரிட்டிஷ் கிட்ட சரண்டர் ஆனாங்களா?
செகண்ட் வேர்ல்டு வாரோட முடிவில் பிரிட்டிஷ் கிட்ட செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு சரண்டர் ஆகும் போது பிரிட்டிஷோட ஹெட்டாக இருந்தது மவுண்ட் பேட்டன் அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில். அவர்கிட்ட ஜப்பான் அவர் சரண்டர் பண்ண வச்ச நாள் August 15, 1945. ஆகஸ்ட் 15, 1945 பிரிட்டிஷ் கிட்ட ஜப்பானை சரண்டர் பண்ண வச்சார் மவுண்ட் பேட்டன். அந்த வேலையை முடிச்சுட்டு மவுண்ட் பேட்டன் நீங்கள் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். அப்போ அவர்கிட்ட மறுபடியும் அந்த டாஸ்க் ஆஃப் கிவிங் ஃப்ரீடம் டு இந்தியா வந்துச்சு. அப்போ அவர் ஓகே செகண்ட் ஆனிவர்சரி ஆஃப் ஜப்பான் சரண்டர் 1947 August 15. ஸோ அந்த டேவையே ரிமெம்பரன்ஸ் பண்ணி கமமரேட் பண்ணுறக்காக அவர் செலக்ட் பண்ண டே August 15. ஓகே, ஏன் ரிப்பப்ளிக் டேவை Jan 26 செலிப்ரேட் பண்ணாங்க? பூர்ண ஸ்வராஜன் 1930 1929 லாகூர் செஷனில் பூர்ண ஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், இதுக்கு மேலே நாங்கள் ஒரு தருணம் கூட வெயிட் பண்ண மாட்டோம், வி வாண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. எப்போது 1929 1929. அப்போ என்ன சொன்னாங்க, இனிமேல் நாங்கள் பிரிட்டிஷ் கீழே இருக்க மாட்டோம், நாங்கள் ராவி நதிக்கரையோரம் கொண்டு போய் December 31 எங்களோட சுதந்திர கொடியை நட்டிட்டு January 26 வந்து நாங்கள் சுதந்திர தினமாக கொண்டாட போகிறோம். 1930 January 26. அன்னைக்கெலாம் நம்மளால் ஒன்றுமே பண்ணவே முடியல, நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தோம். ஸோ அந்த டேவை கமமரேட் பண்ணுறக்காக கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சு நம்ம ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்த டேவை January 26 செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, இது எல்லாமே இன்டர்ரிலேட்டட் டு வித் பாலிட்டி. ஓகே, what is our national animal? tiger. யோசிக்க வேண்டிய கொஸ்டினா மாறிடுச்சா இது? டைகர். What was our national animal earlier? lion. லயனா இருந்து டைகரா மாத்துனாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? That was because tiger became endangered, டைகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுவும் வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன். இன்னொரு எம்பலத்துலேயும் லைன் இருந்து டைகர் மாறி இருக்கும். எதில்? லைன் இருந்து டைகர் மாறினது நேஷ்னல் அனிமலே இப்போ தான் மேம் தெரியுது. இன்னொரு சிம்பிளுக்கு போயிட்டீங்கங்கிறீங்க. இன்னொரு எம்பலம்லேயும் இன்னொரு லோகோலேயும் தே ஹேட் லைன் ஃபர்ஸ்ட் அலாங் வித் அ பாம் ட்ரீ. பனைமரத்துடன் சேர்ந்த சிங்கம் தான் இருந்துச்சு. பனைமரம்ங்கிற க்ளூவும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பனைமரம் அப்படியே இருந்துச்சு. ஆர்பிஐல ஃபர்ஸ்ட் லைன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவ் தே ஹேவ் அ டைகர் வித் பாம் ட்ரீ. ஓகே, ஸோ இதெல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன். வேற என்ன ஞாபகம் வருது பேசிக் கொஸ்டின்ஸில்? ஓகே, இதெல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு கான்ஸ்டியூஷன் தான். இதை ஞாபகம் வந்தால் சொல்கிறேன், இப்போதைக்கு ஞாபகம் வரல. டன். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பேசிக் கொஷின், August 15, 1947 அன்னைக்கு நம்ம சுதந்திரம் வந்தோன்னே, இட் வாஸ் அஃப்கோர்ஸ் இன் மிட் நைட், கரெக்ட்? மிட் நைட்டில் தான் நமக்கு சுதந்திரம் வந்துச்சு. ஆல் இண்டியா ரேடியோவில் தே பிளேட் அ சாங். வாட் சாங்? ஆடுவோமே. ஓகே, யார் பாடினா? டிகே பட்டம்மாள். ஓகே. ஹிஸ்ட்ரியில் ஹவ் யூ ரெட் அபவுட் சம் கிளாண்டஸ்டைன் ரேடியோ? யார் நடத்தினா அது? சீக்ரெட் ரேடியோ? உஷா மேத்தா. சரி, ஓகே. இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யார் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவா? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். பிரசிடென்ட் ஆர் கவர்னர். ஓகே, அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் தெரியுங்களா? இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம 1947 வாங்கிட்டோம். அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு இன்ட்ரிம் கவர்மெண்ட்டோட பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அதனால அவர் கொடியேற்றினார். ஆனால் குடியரசு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது அரசியலமைப்பு எழுதி முடிச்சதுக்கப்புறம் தானே தெரியும். அப்போ 1950 January 26 நம்ம குடியரசு ஆனதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட், ரிப்பப்ளிக்கன் ஹெட், குடியரசு தலைவர் பிரசிடென்ட் வந்துச்சு. அதனால குடியரசு தினத்தன்னைக்கு பிரசிடென்ட் தான் கொடியேற்றுவார். இங்கே கவர்னர், அங்கே பிரசிடென்ட். ஓகே, கிளியர்? டன். வேறு ஏதாவது பேசிக் கொஷின்? அவ்வளோதான் ஞாபகம் வருது. வில் கெட் இன் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவானது.
Yes. On August 15th, national flag. August 15th, okay. Usha Mehta. Yes, Prasanna, your answer is correct. இது ஆகஸ்ட் 15th அன்னைக்கு ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஃப்ளாகை இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து உங்கள் ஃப்ளாக் மேலே போய் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, நம்ம கொடி கீழேருந்து இந்த பூவெல்லாம் வச்சு ஒரு பால் மாதிரி கட்டி தே வில் ஹாய்ஸ்ட் இட் அண்ட் இட் வில் ஃப்ளை. பட் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கீழேருந்து போகாது, பாதியெல்லாம் யாராவது செத்தாதான் போடுவாங்க. நீங்கள் வேற வாட் ஹேப்பன்ஸ் மேலேயே தான் இருக்கும். தே வில் அன்ஃபர்ல் இட். அன்ஃபர்ல் அப்படின்னா கட்டி மேலே வச்சுருப்பாங்க. த பிரசிடென்ட், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சுதந்திரம் வந்துருச்சு. வி ஹாவ் அவர் ஓன் ஃப்ளாக் பை ரைஸ்ட் பை பிரசிடென்ட். ஸோ தேல் ஓன்லி ஓப்பன் இட் அண்ட் தே வில் அன்ஃபர்ல். அப்படி பறக்க மட்டும்தான் செய்யும். இட் வில் நாட் கோ ஃப்ரம் டவுன். ஓகே, யாரோ சேட்டில் கேட்டிருந்தாங்க. கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு வில் ஸ்டார்ட்டுங்க அப்படியே இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த லீனியேஜில் தான் நம்ம போக போகிறோம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்படி உருவாச்சு, அது எப்படி வேலை செஞ்சு, கான்ஸ்டியூஷன் எப்படி வந்துச்சு, ஸோ அந்த லீனியேஜில் தான் போவோம். பட் வில் டேக் எ டிஃப்ரெண்ட் பாத். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டதா ரிட்டனா அன்ரிட்டனா? Written, ma'am. ரிட்டன். ஓகே, Written. இட் இஸ் எ ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட். எழுதப்பட்ட சட்டபூர்வமான ஒரு விஷயந்தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன். இட்ஸ் அ ஃபார்மல் லீகல் டாக்குமெண்ட். ஃபார்மல் லீகல் டாக்குமெண்ட். அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்படாத அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அன்ரிட்டனும் இருக்குது. அன்ரிட்டன் வந்து யூகே, இஸ்ரேல், கனடா, யூகே, இஸ்ரேல், கனடா, சைனா, சவுதி அரேபியா, நியூசிலாண்ட். ஓகே, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் யூகே, இஸ்ரேல், கனடா, சைனா, யூகே, இஸ்ரேல், கனடா, சைனா, சவுதி அரேபியா, நியூசிலாண்ட். சவுதி அரேபியா, நியூசிலாண்ட், இதெல்லாம் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அப்போனா என்ன எழுதியிருக்கவே மாட்டாங்களா? அவங்க வாயிலே பேசிகிட்டு இருப்பாங்களா? ஆமாவா? நோ ஸ்ட்ரக்சர். ஸோ ரைட் டவுன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ரிட்டன்னா எழுதியிருப்பாங்க, அன்ரிட்டன்னா வாயில் இருக்கும். அப்படிலாம் இல்லை. அன்ரிட்டன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, அவ்வளோதான். ரிட்டன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ ரைட் டவுன் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். நம்மளது ரிட்டனா அன்ரிட்டனா? ரிட்டர்ன். ஓகே, ஸோ நம்மளது வந்து ரிட்டர்ன். அன்ரிட்டன் ஒரு சைடு, ரிட்டன் ஒரு சைடுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அன்ரிட்டன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மேனர் இருக்காது. நோ ஸ்ட்ரக்சர்ட் மேனர். இட் வில் நாட் பி கோடிஃபைட் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் மேனர். ஒரு கட்டமைப்பு இருக்காது, எங்கே வேணால் என்ன வேணால் இருக்கும், அந்த மாதிரி. ஓகே, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ஸ்ட்ரக்சரில் கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கிள், பார்ட்டு, ஸ்கெட்யூலு, ப்ரிஃபேஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஃபைன். இதுவே அன்ரிட்டன். அடுத்த பாயிண்ட், அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் அது காலம் போக போக புது செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நியூ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தே கீப் ஆடிங். எப்போ வேணாலும் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் எல்லாமே ப்ராப்பர்லி ஃப்ரேம்டு. ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் தெர் இஸ் அ ப்ராப்பர் ப்ரொசீஜர். புரியுதா? ப்ராப்பர் ப்ரொசீஜர். என்ன விஜய், தமிழில் சொல்லலையா? எதை தமிழில் சொல்லிட்டோம்? ஃபஸ்ட்டில் இருந்தேவா? செகண்ட் பாயிண்ட்டா? செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்படாத ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னா எதை வேணாலும் எப்போ வேணாலும் சேர்க்கப்படலாம். எதுக்கும் ப்ராப்பர் சேர்த்துறக்கான ஒரு தனி என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொசீஜர், ஒரு
வாட் இஸ் இட் ஃபார் ப்ரொசீஜர்? ஒரு முறை கிடையாது, எப்படி சேர்த்தணுங்கிற ஒரு முறை கிடையாது, என்ன வேணாலும் எப்போ வேணால் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதுவே ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா எல்லாமே முறையாக எழுதப்பட்டது. ஏதாவது சேர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஏதாவது நீக்கணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜரும் அதிலே எழுதப்பட்டிருக்கு, அதுக்கான ப்ராப்பர் முறையும் அதுக்கே எழுதப்பட்டிருக்கு. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியா மாதிரி ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் ஜஸ்ட் இமேஜின் திஸ் பாயிண்ட். 1950 நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கோம், நமக்கான அரசியலமைப்பு எழுதியிருக்கோம். ஓகே, இதுவே அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் மாதிரி எதை வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் மட்டும் இந்தியாவுக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்ஸை யோசிச்சு பாருங்கள், பாலிட்டிக்ஸை யோசிச்சு பாருங்கள், கான்ஸ்டியூஷன் புக்கையே அப்சைட் டவுனாக மாற்றிருப்பாங்க. காங்கிரஸ் ஒன்று எழுத, பிஜேபி ஒன்று எழுத, எஸ் நான் வந்து ஒன்று எழுத, நீங்கள் வந்து ஒன்று எழுத, டியூ திங்க் அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதே நம்ம மறந்துருப்போம். ஆமாவா இல்லையா? அதனால தான் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ரிட்டன் கான்ஸ்டியூஷனே கஷ்டப்படுது. அதைவே நம்ம கவர்னர் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. அன்ரிட்டனாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் எதை வேணாலும், அப்போ உடனே இன்னொரு டவுட் வரும், மேம் 1950 எங்கள் தாத்தா இருந்த காலத்தில் எழுந்தது எப்படி மேம் இன்னைக்கு சூட் ஆகும்? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நான் சொல்கிறதே என் பையன் கேட்க மாட்டேங்கிறான். எஸ், அம்பேத்கர் எழுந்ததும் காந்தி எழுந்ததும் நமக்கு சூட் ஆகுமா? அஃப்கோர்ஸ் சூட் ஆகாது. அப்போ சூட் ஆகாத சில விஷயங்களை நீங்கள் மாற்றாமையே இருக்கணும் அப்படிங்கிறதா ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக ஒரு கொஷின் வரும்ல. சூட் ஆகாத கால சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு, வளர்ந்து வர சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் மாத்திரங்கிற பேரில் அடிப்படை கட்டமைப்பை மாற்றிடக்கூடாதுங்கிறதா ரிட்டன் கான்ஸ்டியூஷனோட கிளியர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, see the house is built very strong, concrete. இது எங்கள் பூர்வீக வீடு, இதுதான். ஆனால் முதல்லலாம் ஒரு கல்யாணம் பண்ணாங்க, இப்போ வளர்ந்து வர கால சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி 2 கேர்ள் ஃப்ரெண்டு, 2 எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, 2 ஒய்ஃப்னு கல்யாணம் பண்ணுற ஒரு பெட்ரூம் எப்படி பத்தும்னா சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெட்ரூம் கட்டிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாதீங்க. எஸ் ஆர் நோ? கிளியர், ரைட்? யா. ஸோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில், இந்தியா மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனில் யூ கேன் பிரிங் சேஞ்சஸ் without altering something called basic structure doctrine. அடிப்படை கட்டமைப்பு, அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மாற்றி அமைக்காமல், அதை அசைக்காமல் என்ன வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி நீங்கள் மாற்றிக்கிறக்கு, ரிமூவ் பண்ணுறக்கோ இல்லை சேர்த்துறக்கோ இருக்கிற ப்ரொவிஷன் தான் பார்ட் 20 ஆர்டிக்கிள் 368 மென்ஷன் பண்ணியிருக்க அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். சட்ட திருத்த, அரசியலமைப்பு திருத்த பண்ணுறக்கான ஒரு ப்ரொசீஜர், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். புரிஞ்சிருச்சுங்களா? பட் இதுவே அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா அடிப்படை கட்டமைப்பு வச்சுருக்கணும்லாம் அவசியம் இல்லை. வீடையே ரிவர்ஸாக மாற்றிடுவாங்க. ஹால் இருக்காது, முதல்ல கிச்சன் இருக்கும், பின்னாடி ஹாலை கொண்டு போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம ஆட்கள் விட்டால் இடத்தையே மாற்றிடுவாங்க, வீடு அங்கே இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் இருக்கணும்னு சொன்ன கேஸ் எது? கேசவானந்த் பாரதி கேஸ் தான். 1973 ஏப்ரல் 24 வந்த வேர்டிக் கேசவானந்த் பாரதி கேஸ். கேசவானந்த் பாரதி கேஸில் கான்ஸ்டியூஷன் சொன்னதை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வேலிடேட் பண்ணியிருக்கு. என்ன வேணால் மாற்று, உனக்கு பிடிச்சது நீ மாற்ற, அடுத்த ஒருத்தன் ஆட்சிக்கு வந்து அவனுக்கு பிடிச்சதை மாற்றுவான், எல்லாரும் மாற்றுறங்கிற பேரில் அடிப்படை கட்டமைப்பை கை வச்சிங்க அப்படின்னு உடனே அடுத்த கேள்வி வரும், அடிப்படை கட்டமைப்பு அப்போ எதெல்லாம் வருமா வராதா? எங்கள் தாத்தா சொல்கிறாரு, இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது, இதை இடிச்சிடக்கூடாது, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் விற்கக்கூடாது. இதெல்லாம் எல்லா தாத்தாவும் சொல்கிற கண்டிஷன் தானே. எங்கள் தாத்தா அப்படி சொன்னார், இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடு விற்கவே முடியல. that's how it is, no? So I still, this sentiment is a big thing. My தாத்தா had one பூர்வீகம் வீடு, அவங்க பூர்வீகம் வீடு, ஒரு 80 சென்ட் குளம், ஒரு 100 சென்ட்டில் வீடு. அப்போ I'm talking about when I was a kid, ஒரு 5-6 வயசு 10 வயசுலலாம் அதுக்கு we had so many buyers approaching. 80 சென்ட்டில் குளம், அதையும் வந்து மண் போட்டு க்ளோஸ் பண்ணி லேண்டாக விற்றுடலாம், நல்ல காசு வந்திருக்கும். ஐயோயோ, எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம், நான் செத்ததுக்கப்புறம் அந்த வீடை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி ரூலே மாறிடுச்சு குளத்தை மூடக்கூடாதுன்னு. விற்கவே முடியாது. ஸோ இந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி தானே கான்ஸ்டியூஷன் வரும். பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்னா எதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்னு சொல்லுங்கள். இப்போ நான் அன்னைக்கு கொஞ்சம் விவரமாக இருந்திருந்தால் கேட்டிருப்பேன், நீங்கள் எந்த ரூமில் யூஸ் பண்ணீங்களோ அந்த ரூமை விட்டுட்டு நான் பாக்கியெல்லாம் வித்துறேன் தாத்தா, காசு வேணும்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு அவ்வளோ அறிவில்லை. ஆனால் இன்றைக்கி ஆட்கள் கேட்பாங்கல்ல, இப்போ எது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு. அப்போ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மாற்றிடுவானா நம்மால்? அப்படி சப்போஸ் எங்கள் தாத்தா இந்த ரூமை மட்டும் விட்டுருனாருன்னா அந்த ரூம் மட்டும் நடுவில் தொங்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாத்தையும் விற்றுருப்போமா?
பண்ணிடுவோம்ல. அதனால கோர்ட் கேசவானந்த பாரதி கேஸில் இன்னும் கிளியராக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு தடவையும் நீங்கள் மாற்றுவீங்கல்ல ஏதாவது, அதை நீதிமன்ற ஆய்வுக்கு எங்ககிட்ட அனுப்புங்க, நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி இது அடிப்படை கட்டமைப்பை தொட்டிருக்கீங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஒரு தடவை நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் அது அடிப்படை கட்டமைப்பாக இருந்தால் தட் வில் கோ இன்வேலிடு. அப்படி நீங்கள் மாற்றினது அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்னா தான் செல்லும். அப்போ அடிப்படை கட்டமைப்பு இதுதான் அடிப்படையாக சொல்லவே இல்லை. இன்றைக்கி இந்த ரூமை மாற்றுறோன்னா மாற்றினதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும், அதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு மாற்றக்கூடாதுன்றவாங்க. இல்லை நான் பாத்ரூம் மாற்றுறேன்னா அதுவும் அடிப்படை கட்டமைப்பு. ஸோ எவ்ரி டைம் யூ சேஞ்ச் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரெவ்யூ. நீதிமன்ற ஆய்வுக்கு அது உட்படுத்தப்பட்டு நீதிமன்றம் தான் சொல்லும் இது அடிப்படை கட்டமைப்பா இல்லையான்னு. ஸோ கிளியராக பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறதும் கிடையாது, மென்ஷன் பண்ணல. இதெல்லாம் எங்கே பாசிபிள்? ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் பாசிபிள். அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் மாற்றிக்கினே இருப்பாங்க, கடைசியாக ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஓகே ஃபைன். அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கரெக்டா? எஸ். இதுவே நம்ம ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். எஸ், சில விஷயங்கள் மாற்றவே முடியாது, அது ரொம்ப ரிஜிட். சில விஷயங்கள் மாற்றிடலாம், அது ஃப்ளெக்சிபிள், கரெக்டா? ரிஜிட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங், அதை வந்து மாற்றவே முடியாது. சில விஷயங்கள் அரசியலமைப்பு சட்ட திருத்தவே பட முடியாத அடிப்படை கட்டமைப்பு வந்து ஒரு பகுதி அரசியலமைப்பு. சில விஷயங்கள் வறந்து வர கால சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ ரெண்டும் கலந்தது தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன். அதனால தான் நம்ம ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அன்ரிட்டன். ரொம்ப எனக்கு பிடிச்ச பேசிக் டிஃப்ரென்ஸ் இதுதான், ரிட்டன் அண்ட் அன்ரிட்டனில். நம்ம கான்ஸ்டியூஷன் ரிட்டனா, கரெக்டாக? இப்போ நம்ம ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் எதை பாதிக்காமல் கொண்டு வரணும்? பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காமல் கொண்டு வரணும், கரெக்டாக? அப்போ நம்ம ஒரு தடவை இந்த சேஞ்சஸ் யார் கொண்டு வருவா? பார்லிமெண்ட்டு தானே கொண்டு வருவாங்க, ரூலிங் பார்ட்டி தானே சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அப்போ பார்லிமெண்ட் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தால் அது எங்கே போகும்? கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டு அது பேசிக் ஸ்ட்ரக்சரான்னு செக் பண்ணுவாங்க. அது பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா தான் அந்த சேஞ்சு செல்லும், இல்லைன்னா அந்த சேஞ்சு செல்லாது. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்போ இங்கே அல்டிமேட் பவர் யார்கிட்ட இருக்குது? கான்ஸ்டியூஷன் தான் அல்டிமேட் பவர், கரெக்ட்? கோர்ட் செக் தான் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட் கிட்ட பவர் இல்லை. அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் மாற்றிடுவாங்கல்ல, அவங்க மாற்றுறதும் லிமிட்டட் தான், அது கரெக்டாக இல்லையான்னு கோர்ட்டு தான். ஸோ அல்டிமேட் ஹெட்டுனா கான்ஸ்டியூஷன் தானே இங்கே. இதுவே அன்ரிட்டனாக இருந்தால் என்ன சேஞ்ச் வேணால் கொண்டு வரலாம், கரெக்டாக? சேஞ்ச் மாற 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 கான்ஸ்டியூஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சேஞ்சு கொண்டு வர பார்லிமெண்ட் இங்கே சுப்ரீம் ஆயிடுவாங்களா? எஸ் ஆர் நோ? ஸோ அன்ரிட்டன் டாக்குமெண்ட்டில் பார்லிமெண்ட் பிகம் சுப்ரீம். இதுவே ரிட்டனில் கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். எஸ் ஆர் நோ? புரிஞ்சிருச்சா இல்லையா? எஸ். ஸோ இப்போது வெரி சிம்பிள், இந்த லாஜிக் அப்படியே நம்ம வீட்டிலலாம் ஒத்து வரும். இப்போ எங்கள் தாத்தா அந்த வீடை விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. வித்தரலாம் அப்படின்னு சொன்னால் வர ஒரு டாக்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வந்திருப்பாங்கல்ல, அப்போ வர டாக்டர்லாம் சுப்ரீமாக மாறிடுவாங்கல்ல, அதுதான் பார்லிமெண்ட், ரூலிங் பவர். பெரிய மருமக ஒரு பார்ட்டை வித்துருவா, சின்ன மருமக இன்னொரு பார்ட்டை வித்துருவா. இதுவே சுப்ரீமாக அந்த கான்ஸ்டியூஷன் மாற்றவே கூடாது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் கான்க்ரீட்டாக இருக்கா? எஸ். நெக்ஸ்ட், இங்கே ஜுடிஷியரிக்கு ஏதாவது பவர் இருக்கா? இருந்தாலும் ரொம்ப குறைவான அதிகாரங்கள் தான். ஏன்னா அவங்க செக் பண்ண மாட்டாங்க, கால சந்தர்ப்ப சூழ்நிலை என்னங்கிறத முடிவு பண்ணுறது பாராளுமன்றம், அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஜுடிஷியரிக்கு நிறைய பவர் இருக்கா? பார்லிமெண்ட் என்ன தான் சேஞ்ச் கொண்டு வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோ ஜுடிஷியரி நீதித்துறை தான் அது தேவையா இல்லையா, அடிப்படை கட்டமைப்பை மாற்றிருக்கா இல்லையாங்கிறத இவங்க தான் சொல்லணும். ஸோ இங்கே ஜுடிஷியரி ஹேஸ் மோர் பவர் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில், ரிட்டன் கான்ஸ்டியூஷனில். ஓகே. ஓல்டஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பில் ரொம்ப பழமையானது அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். எழுதப்பட்ட ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் ஓல்டஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவோடது. எப்போ எழுதப்பட்டாங்கன்னா 1788. ஓல்டஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதுன்னா அமெரிக்கன். ஓல்டஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் 1788. ஓல்டஸ்ட் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எதுங்க? இங்கிலாண்டோடது, யூகே.
ஓகே, இங்கிலாந்து, யூகே, அதுதான் ஓல்டஸ்ட், அதுதான் மேக்னா கார்ட்டான்னு சொல்கிறோம்ல, 1215, 1215. ஓகே, எழுதப்படாது, அன்ரிட்டனில் பழமையானது இங்கிலாந்து, 1215ங்க மேக்னா கார்ட்டா. இது வந்து 1788. இப்போ நம்ம எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் எப்போ செயல்முறைக்கு வந்துச்சு, when did it come into existence அப்படின்னா 26th January 1950. 26 January 1950 நம்மளோட எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்னைக்கு செயல்முறைக்கு வந்துச்சு அப்படின்னா 26 January 1950. 26வது ஜான்வரி 1950. அந்த 26 ஜான்வரி அப்படிங்கிற நாளை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான காரணம் லாகூர் செஷனில் எழுதிக்கோங்க. 1929 லாகூர் கூட்டத்தில் நம்ம வந்து அந்த ஜான்வரி 26 இண்டிபெண்டன்ஸ் டேவாக சூஸ் பண்ணியிருந்தோம். 1930 செலிப்ரேட் பண்ணலான்னு. 1930 நம்ம பூர்ண ஸ்வராஜ் டேவாக அன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் அன்னைக்கு அது பண்ண முடியல. தேர்ஃபோர் அந்த டே வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட அல்டிமேட் லா அப்படின்னா எது? கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆர் அல்டிமேட் லா, லா ஆஃப் த லேண்ட். நம்ம நிலத்தோட லா அதுதான், லா ஆஃப் த லேண்ட். சுப்ரீம் லா அதுதான், என்னன்னாலும் அதுதான். கிளியர்? நெக்ஸ்ட், நம்ம கண்ட்ரிக்கு கான்ஸ்டிடியூஷன், நம்ம நாட்டுக்கு இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்னு யார் ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பித்தா? ஓகே, எஸ், ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இல்லைனா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எப்படியோன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1922 காந்தி தான் முதல்ல சொன்னார், இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பை இந்தியர்களே எழுதுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். அந்த ஐடியா எங்கேயாவது ஒரு பக்கம் கன்சீவ் ஆகிருக்கணும்ல. ஏன் நீங்கள் டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. நாளைக்கு நீங்கள் ஒரு குரூப் 1 ஆஃபீஸரில் டிசி ஆனதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஓவோ போஸ்ட்டாக இருக்கும்போது, ஒரு டிஆர்ஓ போஸ்ட்டாக இருக்கும்போது, அன்னைக்கு ஒரு நாள் நான் யோசித்தேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டிங்களா? அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அன்னைக்கு ஒரு நாள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1922 காந்தி சொன்னார், இந்தியர்களுக்கான அரசியலமைப்பை இந்தியர்களே எழுதுவாங்க. த கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா வில் பி ரிட்டன் பை ஆர் டிராஃப்டட் பை இந்தியன்ஸ்ன்னு சொன்னார். இதை எப்போ சொன்னார்னா ஸ்வராஜுக்கான மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஸ்வராஜ் while explaining the meaning of ஸ்வராஜ், ஸ்வராஜ்யம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு அதை விரிவு பண்ணிகிட்டு இருக்கும் போது he said we will write our own constitution 1922. ஓகே, அதுக்கப்புறம் you remember this person in Indian history called Lord Birkenhead? broken head, அந்த ஆளை அவர் பேர் நான் அப்படி தான் வச்சுருப்பேன். வாட் இஸ் who's Lord Birkenhead? Birkenhead. Birkenhead. சைமன் கமிஷன் அந்த டைமில் 1927 உங்களாலெல்லாம் கான்ஸ்டியூஷன்லாம் டிராஃப்டே பண்ண முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சேலஞ்சாக எடுத்து தான் ஒரு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் போட்டு மோத்திலால் நேரு தலைமையில் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாங்களா. 1928 மோத்திலால் நேரு தலைமையில் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃப்ரேம்ட் இன் இந்தியா. 1928 ஃபஸ்ட்டு டைம் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன். 1928 ஃபஸ்ட்டு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன். 1928 முதல் முறையாக அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா பார்ட்டிஸும் சேர்ந்து மோத்திலால் நேரு தலைமையில் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேரு இல்லைங்க, மோத்திலால் நேரு. அதற்காக போடப்பட்ட கமிட்டி தான் நேரு கமிட்டி. எஸ், நேரு கமிட்டி. அந்த நேரு கமிட்டியில் எந்த தலைவர்னா நேரு, மோத்திலால் நேரு. ஓகே, மோத்திலால் நேரு கூட இருந்தது யாரு? சிஆர் தாஸ். மோத்திலால் நேரு சிஆர் தாஸும் ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் தான் அகேன் வி ஹேட் காங்கிரஸ் கிளப் டுகெதர். அதெல்லாம் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட், இவங்க 1922லையும் 1928லையும் காந்தியும் மோத்திலால் நேருவும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வேணும்னு சொல்லியிருக்காங்க, டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? எஸ். 1928 நேரு கமிட்டி போட்டு மோத்திலால் நேரு அரசியலமைப்பு எழுதுறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே லார்ட் பர்கின் ஹெட்னு ஒருத்தர் இருந்தார். நம்மெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதவே முடியாது உங்களால் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணனால தான் நம்ம எழுதணும். இந்த ரெண்டுமே நம்மளாம் அரசியலமைப்பு எழுதும் போது இங்கே யாராவது அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று வேணும்னு பேசியிருக்காங்களா? ஓகே, ஸோ 1934ல் 1934ல் எம்என் ராய், ஓகே, எம்என் ராய் தான் ஃபர்ஸ்ட் டைம் த நீட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான தேவையை ஃபஸ்ட்டு சொன்னவர் அவர் தான். முதல்ல இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குங்க, அதை வச்சு நம்ம அரசியலமைப்பு எழுதலாம் அப்படின்னு சொன்னவர் எம்என் ராய். லாகூர் செஷன் ரிப்பீட் பண்ணுமா? லாகூர் செஷன் 1929ங்க. அண்ட் 1929ல் லாகூர் செஷனில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் பூர்ண ஸ்வராஜ் கேட்டாங்க. அந்த பூர்ண ஸ்வராஜின் படி நம்ம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் எப்போ செலிப்ரேட் பண்ணலான்னா ஜான்வரி 26, 1913 டிசைட் பண்ணாங்க. அந்த லாகூர் செஷன் படி தான் டிசம்பர் 31 ராவி நதிக்கரையோரம் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ராவி தே ஹாய்ஸ்டட் ஆர் இண்டியன் ஃப்ளாக். ஓகே, 1934 repeat in English. 1934ல தான் for the first time M.N. Roy demanded the need, M.N. Roy spoke about the need for a constituent assembly. நேரு கமிட்டி 1928. தீபிகா நான் 1934 சொல்கிறேன். 1934ல் தான் for the first time M.N. Roy demanded for the need of a constituent assembly to frame constitution of India. Okay, next, அப்போ 1934ல M.N. Roy, you know who this person is? M.N. Roy, இவர் தான் pioneer of the communist movement in India. இந்தியாவோட கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடி இவர் தான். pioneer of communist movement in India. அண்ட் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் 1935ல் அப்போது அஃபீஷியலாக ஏதாவது பிரிட்டிஷ் கிட்ட கேட்கணுன்னா யார் மூலிமா மட்டும்தான் கேட்க முடியும்? யார் கேட்க முடியும் வெங்கடேஷ்? ஏதாவது ஒன்று இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னா யார் மூலிமா மட்டும்தான் நம்ம பிரிட்டிஷ் கிட்ட கேட்க முடியும்? ஜெயலலிதா. என்ன சொல்றீங்க? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல, திருப்பி சொல்லுங்க. வைஸ்ராய்ஸா? ஓகே ஓகே. இந்தியாவுக்கு என்ன வேணும்னு வைஸ்ராய் கேட்டு வாங்கி கொடுத்துருவாங்களா? கரெக்ட். நோ, தே வில் நாட் டூ. சி, ஆக்சுவலாக இந்தியா அப்படிங்கிறது ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி. இங்கே என்ன வேணும், இங்கே என்ன வேணும், இங்கே என்ன வேணும், இங்கே என்ன வேணும்னு எல்லோரும் நச்சிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் கிட்ட, தனித்தனியாக வேணும்னு. ஓகே, தனித்தனியாக அவனை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு தான் 1885 கரெக்டாக 1885ல் சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு ஏஓ ஹியூம் ஒன்று ப்ரப்போன் பண்ணார். அப்படின்னா என்ன? எல்லாரும் நைம்பாங்க, குக்கரில் எப்படி சேஃப்டி வால்வ் இருக்கும், எல்லாரும் ஏதாவது வேணும்னா ஐஎன்சி அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க, ஐஎன்சி மூலிமா மட்டும்தான் இனிமேல் பிரிட்டிஷ் கேட்பான் அப்படின்னு ஒரு சேஃப்டி வால்வ் தியரி கொண்டு வந்தாங்களா. அதை தான் நம்ம பிபின் சந்திரா சொன்னார், லைட்னிங் கண்டக்டர். நீ அதை சேஃப்டி வால்வாக பார்த்தேன்னா நான் லைட்னிங் கண்டக்டராக பார்த்துட்டு போகிறேன், எனக்கு தேவை ஒரு அமைப்பு தான் உருவாக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த ஐஎன்சி மூலிமா ஏதாவது கேட்டால் மட்டும்தான் பிரிட்டிஷ் காது கொடுத்து கேட்பான். அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ 1934ல் M.N. Roy சொன்ன அதே விஷயத்தை ஃபஸ்ட்டு டைம் அஃபீஷியலாக, சட்டபூர்வமாக அஃபீஷியலாக ஐஎன்சி கேட்டது 1935ல். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அஃபீஷியலி
ஐஎன்சி டிமாண்டட் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அஃபீஷியலாக அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அரசியலமைப்பு எழுதுறக்காக அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் கேட்டது 1935. 1934 தமிழில் சொல்லணுமா, 1934 தான் முதல் தடவையாக இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்படின்னு எம்என் ராய் அதை முன் வச்சார். எம்என் ராய் முதல் தடவை 1934 தான் இந்தியா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தேவையை சொன்னார். ஓகேவா திவ்யா? டன். ஸோ 1935 வந்துட்டோமா. நெக்ஸ்ட் 1938. ஓகே, 1938 முதல் முறையாக ஜவஹர்லால் நெஹ்ரு இந்தியாக்கான அரசியலமைப்பை இந்தியன்ஸே எழுதுவாங்க, வித்தவுட் அவுட்சைடு இன்டர்ஃபெரன்ஸ். முதல் முறையாக ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்? இந்தியாக்கான அரசியலமைப்பை இந்தியர்களே எழுதுவாங்க, எந்த வெளியிலிருந்து எந்த தலையிடுதலும் இல்லாமல். கரெக்டா? வித்தவுட் எனி அவுட் சைடு இன்டர்ஃபரன்ஸ் இந்தியன்ஸ் வில் டிராஃப்ட் அவர் ஓன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு யார் சொன்னால்? ஜவஹர்லால் நேரு 1938 சொன்னார். ஓகே, இதைத்தான் 1940 ஆகஸ்ட் அறிக்கை. இப்போ வாங்க, இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன், போர், நீங்கள் தயவு செய்து இப்போ வந்து போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், போர் முடிஞ்சோன்னா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறோம் சொன்னாங்களா இல்லையா? சும்மா பை பிரின்சிபல் வாய் வழியாக சொன்னாங்க. அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். ஏன் ஆகஸ்ட் ஆஃபர்னா 1939 to 45 செகண்ட் வேர்ல்டு வார். 1939 செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் அங்கே ஜெயிக்கணும்னா இந்தியன்ஸோட சப்போர்ட் தேவை. அப்போ இந்தியன்ஸோட டிமாண்டு கான்ஸ்டியூஷன் எழுதணும், கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும் அப்படின்னு. அப்போ ஏதாவது ஒன்று சொன்னால் தானே இந்தியன்ஸை உள்ளே கொண்டு வர முடியும்னு சும்மா ஆகஸ்ட் ஆஃபர், ஒரு ஆஃபர் பை பிரின்சிபல், ஜஸ்ட் பை மவுத்து கொடுத்தாங்க. அதுதான் 1940. ஏன்? எஸ், ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்கும்போது லார்ட் யார்? லின்லித்கௌ. எஸ், லார்ட் லின்லித்கௌ. அது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1937 காங்கிரஸ் அங்கே மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிருக்கும். காங்கிரஸ் மினிஸ்ட்ரியோட சப்போர்ட் இல்லாமல் இந்தியன்ஸை வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க வாரில். அதனால காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்ணிடுவாங்க. அதை முஸ்லீம் லீக் டெலிவரன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரிக்குள்ளே நான் போகல, ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க, படிக்கலைன்னா விட்டுருங்க, ஹிஸ்ட்ரி கிளாஸில் அது பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப கனெக்ட் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ 1940 ஆகஸ்ட் ஆஃபர். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம டிக்ளைன் பண்ணிட்டோமா ஆகஸ்ட் ஆஃபரை? வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிட்டோமா? ஸோ அதுக்கப்புறம் கிரிப்ஸ் கமிட்டி 1942 கிரிப்ஸ் கமிட்டி. 1942 கிரிப்ஸ் கமிட்டி ஆர் கிரிப்ஸ் மிஷன், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ அதோட யார் தலைமை? கிரிப்ஸ் கமிட்டியோட ஹெட் யாருன்னா கிரிப்ஸ் தான். அவர் பேர் சர் ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸ், ரிச்சர்ட் ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸோட ஃபுல் நேம். ஸோ கிரிப்ஸ் கமிட்டி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிக்கலாம். கிரிப்ஸ் கமிட்டி 1942 headed by Sir Richard Stafford Cripps. இன்னும் 2 மெம்பர் இருப்பாங்க, ஏவி அலெக்சாண்டர், பத்திக் லாரன்ஸ். ஓகே, ஸோ Sir Stafford Cripps, ஏவி அலெக்சாண்டர் அண்ட் பத்திக் லாரன்ஸ். அப்போ யார் பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர்? வின்ஸ்டன் சர்ச்சில். அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் யார் இதை அனுப்பிச்சது அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். அப்போ பிரிட்டிஷில் இருந்த பிரைம் மினிஸ்டர் தான் இதை அனுப்பிச்சிருப்பாங்க, வின்ஸ்டன் சர்ச்சில். அப்போ என்ன சொன்னாங்கன்னா 1942 ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 we will talk about framing constitution of India. முதல்ல எங்களுக்கு போர் போயிட்டு இருக்குங்க, போர் முடியட்டும்.
சரவண பிரபு அவ்வளோ டீட்டெயிலாக வேண்டாம், அது ஹிஸ்ட்ரி கனெக்ட் பண்ணி. ஓகே, அதை விட்டுருங்க. 1895 டன். எங்கே சொல்லிகிட்டு இருந்தேன்? இப்போ எங்களுக்கு வார் போயிட்டுருக்கு. வாரில் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், வார் முடிஞ்சதுக்கப்புறம் வீல் டாக் அபவுட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. வார் முடிஞ்சு நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்களா? எங்களுக்கு இம்மீடியட்டாக ஃப்ரீடம் வேணும், இம்மீடியட்டாக கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஐஎன்சி காந்தி தலைமையில், முஸ்லீம் லீக் ஜின்னா தலைமையில் 2 பேரும் கிரிப்ஸ் கமிட்டியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஐஎன்சி முஸ்லீம் லீக் 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1942 இம்மீடியட்டாக நமக்கு வேணும்னு சொல்லி காந்தி என்ன லான்ச் பண்ணார்? குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறி இயக்கமா, கரெக்டாக? குவிட் இண்டியா மூமெண்ட் லான்ச் பண்ணார். ஸோ உடனே எங்களுக்கு வேணும்னு 1942 காந்தி லான்ச் பண்ணது தான் குவிட் இண்டியா மூமெண்ட். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வேர்ல்டு வார் முடிஞ்சு இங்கே வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு பதிலாக யார் வந்துட்டா? ஸோ 1945 வேர்ல்டு வார் முடிஞ்சிரும். ஸோ இங்கே வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு பதிலாக கிளெமெண்ட் அட்லி வந்துடுவார். எந்த அட்லி? இப்போ விஜய் வச்சு படம் எடுத்துகிட்ருக்காரு அவரா? இல்லை, கிளெமெண்ட் அட்லி வந்து ஃபார்ம் பண்ணது தான் கேபினெட் மிஷன் 1946. அந்த கேபினெட் மிஷனை நம்ம ஒத்துக்கிட்டு அதன் வழியாக நம்ம ஃபார்ம் பண்ணது தான் கிளெமெண்ட் அட்லி வந்து லேபர் பார்ட்டி. ஓகே, அவர் லேபர் பார்ட்டியை லீட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் அனுப்புனது தான் கேபினெட் மிஷன். அந்த கேபினெட் மிஷன்லையும் இதே 3 பேர் தான் இருப்பாங்க. கேபினெட் மிஷன்லையும் அதே 3 பேர் தான் இருப்பாங்க. தலைமை மட்டும் மாறிடும். பத்திக் லாரன்ஸ் ஹெட்டாக இருப்பார். ஓகே, எஸ் மேம். அலெக்சாண்டர் தானே மேம்? பத்திக் லாரன்ஸ் தானே ஹெட்டு. அலெக்சாண்டரா? சேர்மன் வந்து பத்திக் லாரன்ஸு, ஸ்டஃபர்ட் கிரிப்ஸும் அலெக்சாண்டரும் மெம்பர். பத்திக் லாரன்ஸ் தான். பத்திக் லாரன்ஸ் தலைமையில் அலெக்சாண்டரும் கிரிப்ஸும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. 1945 வேர்ல்டு வார் 2, முகேஷ் 1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பிரைம் மினிஸ்டர் மாறிடுவார். வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த முடிஞ்சு லேபர் பார்ட்டி ஜெயிச்சு கிளெமெண்ட் அட்லி வந்துடுவார் பிரைம் மினிஸ்டராக. ஸோ ஆல்ரெடி இவர் அனுப்பிச்ச கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இங்கே வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்லாம் போய் இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு கிளெமெண்ட் அட்லி பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஒரு கேபினெட் மிஷன் ஃபார்ம் பண்ணி அனுப்புவார். அந்த மிஷன் யாரோட தலைமையில்? மறுபடியும் இவங்க 3 பேர் தான், தலைமை மட்டும் பத்திக் லாரன்ஸ். ஓகே, அந்த கேபினெட் மிஷன் வந்தால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எழுதுறதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எஸ், அகிலனுக்கு என்ன டவுட்டு? இந்த 3 பேரும் தான் கிரிப்ஸ்லேயும் இருப்பாங்க, கேபினெட்லேயும் இருப்பாங்க. கிரிப்ஸில் சர் ஸ்டெஃபர்டு கிரிப்ஸ் தலைமையில் அலெக்சாண்டரும் பத்திக் லாரன்ஸும் கூட இருப்பாங்க. கேபினெட் மிஷனில் பத்திக் லாரன்ஸ் தலைமையில் இன்னும் 2 பேரும் கூட இருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃபைனலி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கேபினெட் மிஷன் எப்போ வந்துச்சு? February 1946. February 1946 February 1946 இந்தியா வந்துச்சு. ஸோ இப்போ இந்த கேபினெட் மிஷன் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுட்டு கேபினெட் மிஷனோட பரிந்துரை படியே நம்ம ஒரு தேர்தல் நடத்தி நம்ம ஒரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கி அதன் வழியாக அரசியலமைப்பு எழுத ஆரம்பித்தோம். கிளியர்? எஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்? கேபினெட் மிஷன் என்னெல்லாம் சொல்லுச்சுன்னு பார்க்கணுமா? யா. ஸோ நெக்ஸ்ட் வில் கண்டினியூ வித் proposals of cabinet mission இல்லைனா objective of cabinet mission. Take 5 minutes break and be back. 5 நிமிஷம் break எடுத்துட்டு will continue.
விஜய் நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க பாலமுரளிக்கு. கொடுத்துட்டேன் விஜய், ஹாப்பி தானே? பாலமுரளி உங்களுக்கு கொடுக்கலன்னு விஜய்க்கு அவ்வளோ கஷ்டம். பாலமுரளிக்கு எங்கிட்டயே கொடுங்க மேம், பாலா கொடுங்க மேம், பாலா கொடுங்க மேம் கேட்டார். இல்லை நீங்கள் லேட்டாக வந்தீங்கல்ல, அதனால நான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் மேம். பாலாக்கு கொடுக்கல மேம், பாலா கொடுக்கல மேம். என்ன ஒரு ஃப்ரெண்டு. ஏன் விஜய்?